இந்த வீடியோக்கு வந்து 1k க்கு மேல லைக்ஸ் கிடைச்சதுனா நம்ம வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் மேக் பண்ணுவோம் இந்த மாதிரியே. ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ஏசி தான் மேக் பண்ண போறோம். இதுதான் நான் மேக் பண்ண ஏசி. இதோட லுக் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நம்மளோட ஏசி ஆன் பண்ணியாச்சு. நல்ல கூலிங்கான காத்து தான் வருது. அப்புறம் இந்த ஏசி நீங்க வந்து மினிமம் பட்ஜெட்ல மேக் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரோபோ கிரேஸ் இல்லனா ரோபோ அதுக்கடுத்து மேக்கர் பசார் அந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் வெப்சைட்ல நீங்க வாங்கலாம். ஏன்னா அங்க வந்து Amazon, Flipkart விட அங்க வந்து விலை கம்மியா கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது, சும்மா சொன்னேன். மேபி அது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து 1k க்கு மேல லைக்ஸ் கிடைச்சதுனா நம்ம வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் மேக் பண்ணுவோம் இந்த மாதிரியே. மினி ஃப்ரிட்ஜ் மேக் பண்ண நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சோ வாங்க நேரா ஏசி மேக் பண்ண வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்மளோட ஏசி மேக் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிவிசி பைப்பை நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, நம்மளோட இந்த ஏசியை நம்ம வந்து ஃபுல்லாகவுமே நம்ம வந்து பிவிசி பைப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். அதாவது ஏசியோட அந்த பாடி பார்ட்டை நம்ம வந்து ஃபுல்லாகவுமே பிவிசி பைப்பில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ பிவிசி பைப்பை நம்ம வந்து வெட்டி பிவிசி ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு காட்ட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு போர்ஷன் மட்டும் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட இந்த பைப்பை வெட்டும் போது 45 சென்டிமீட்டர் லென்த்தில் வெட்டிக்கிறேன். ஏன்னா நம்மளோட இந்த ஏசி வந்து 40 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஷீட் மேக் பண்ணும்போது 40 சென்டிமீட்டர் வர மாதிரி பார்த்துக்க. ஸோ அதனால நான் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கிறேன். அப்புறம் நம்மளோட பைப்போட நடுவுலையும் பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பைப்பை 2 பைப்பை நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பைப்பை நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாதியை நான் ஹீட் பண்ணதுக்கு அடுத்து அதை ஃபிளாட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபுல்லாவுமே வச்சு ஃபிளாட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அந்த பைப்பை ஸ்ட்ரெயிட் ஆக்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் அந்த பிவிசி ஷீட்ல பெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த ஏசியோட பாடியில அது அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த பிவிசி ஷீட்ல நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ல கூட நீங்க மேக் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு, அந்த மெஷர்மெண்ட்ல கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்ததை அதை நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஏசியோட ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ஏசியை வந்து அந்த பாட்டம் போர்ஷனுக்கும் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை அந்த அட்டாச் பண்ற அந்த கர்வை நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ ஒரு பிவிசி பைப் எடுத்திருக்கோம். அந்த பிவிசி பைப்பை நம்ம வந்து இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ல வேணும்னா வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதை நம்ம வந்து நம்ம இந்த 2 பிவிசி ஷீட்ல வச்சு 90 டிகிரி ஆங்கிள் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சதுக்கு அடுத்து நீங்க ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. சப்போஸ் எதுலையாவது கேப் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை நீங்க வந்து அரல்டைட் யூஸ் பண்ணி நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் பண்ண மாதிரி பிவிசி பைப்பை வெட்டும் போது அதில் கிடைக்கிற அந்த டஸ்ட்டை வந்து அந்த கேப்ல ஃபில் பண்ணதுக்கு அடுத்து ஃப்ளஷ் கிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட ஏசியோட அந்த பாடியோட சைட் போர்ஷனை நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 2 சைட்லேயே 2 பிவிசி ஷீட்டை வச்சு நம்ம வந்து ஒட்டி வச்சதுக்கு அடுத்து அந்த சைடை நம்ம வந்து கர்வை நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஏசியோட அந்த ஏர் போற அந்த விங்கை மேக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக அந்த ஏசியோட அந்த கர்வான போர்ஷனை நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அதை கொஞ்சம் டெக்கரேட்டிவா மாத்ததுக்காக நான் இப்படி குட்டி குட்டி பீஸ் பிவிசி ஷீட்டை வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து அதை நம்மளோட அந்த வெட்டி எடுத்த அந்த பீஸ்ல வச்சு நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஏசியோட ஏர் ரெகுலேட்டிங் விங்கை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட இந்த விங்கை வந்து நம்மளோட ஏசியோட அட்டாச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து ரீஃபில் எடுத்திருக்கேன். அந்த பென்ல இருக்க அந்த ரீஃபில் எடுத்ததுக்கு அடுத்து ஒரு பைசைக்கிள் ஸ்பாக்கோட ஒரு குட்டி பீஸை நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அந்த ரீஃபில் நம்மளோட விங்கோட வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் கிக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒட்டினதுக்கு அடுத்து அதுக்கு மேலே நம்ம வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி பீஸ் பிவிசி ஷீட் நம்ம வந்து வெட்டி எடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து நம்ம இந்த விங்கோட வச்சு ஒட்டிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இதை வந்து நம்மளோட சர்வோ மோட்டரோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விங்கை வந்து அப் அண்ட் டவுனுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம். அதுக்கடுத்து நம்ம இந்த ஏசியோட அந்த 2 சைட்ல நம்ம வந்து பென்னோட ரீஃப்ல வச்சு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட இந்த பைசைக்கிள் ஸ்போக்கை அதில் ஏற்றி வச்சதுக்கு அடுத்து நம்மளோட இந்த விங்கே வச்சு நம்ம வந்து இப்படி அட்டாச் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த விங்கை வந்து மூவபிள் கண்டிஷன்ல மாறிடும் நண்பா நண்பீஸ்.
இப்போ நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்காக சர்வோ மோட்டர் அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு கட்டு கம்பி எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து ஒரு சர்வோ மோட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 9 கிராம் சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 9 கிராம் சர்வோ மோட்டரோட அந்த சர்வோ ஃபோனில் நம்ம வந்து கட்டு கம்பியை நம்ம வந்து ஏற்றுனதுக்கு அதுக்கடுத்து அதோட வேறொரு எண்டை வந்து நம்மளோட இந்த இப்போ ஒட்டி வச்சிருக்க அந்த பிவிசி ஷீட்டோட வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து நம்மளோட இந்த சர்வோ மோட்டரை கரெக்டாக வச்சு நம்ம வந்து க்ளூகான் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்களே பாருங்க அந்த ஏர் ரெகுலேட்டரி விங் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து 12 வோல்ட் ஸ்ட்ரிப் லைட் எடுத்திருக்கேன். அதுவும் ப்ளூ கலரில் எரியிற மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டாக பார்த்து எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ரிப் லைட்டில் வந்து நம்ம வந்து வயர்ஸ் சால்டரிங் பண்ணதுக்கு அடுத்து அந்த ஸ்ட்ரிப் லைட்டை நம்ம இந்த ஏசியோட பாடியில் வச்சு நான் வந்து இப்படி ஒட்டி வச்சுக்கிறேன். இது எதுக்காக வைக்கிறேன்னா நம்மளோட ஏசிக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த லைட் வச்சோம்னா. ஸோ அதனால தான். அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து 2 கூலிங் ஃபேன் எடுத்திருக்கேன். அந்த 2 கூலிங் ஃபேனை நம்ம அந்த விங் கிட்ட வச்சு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அப்புறம் நான் தெரியாமல் நான் வந்து கூலிங் ஃபேனை கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் குட்டியான சைஸில் இப்போ கூலிங் ஃபேனை வாங்கிக்கோங்க. கூலிங் ஃபேன் எந்த சைஸில் இருக்கணும்னா நம்ம காற்று போகிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுருக்கோமோ அந்த சைஸுக்கு நீங்க வந்து கூலிங் ஃபேனை வாங்கிக்கோங்க. குட்டி ஆச்சுன்னா நீங்க வந்து ஒரு 3 நாள் கூலிங் ஃபேனை வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்லா காத்து வெளியே வரும். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து பெலட்டியர் மாடியூல் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு பெலட்டியர் மாடியூலும் எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்மளுக்கு 2 தேவை. இந்த பெலட்டியர் மாடியூலோட அந்த நேம் போட்டிருக்க இடத்துல, அதாவது இந்த நம்பர் போட்டிருக்க இடம் வந்து கோல்டு சைடும், அதுக்கடுத்து அந்த நம்பர் போடாத இன்னொரு சைடு வந்து ஹாட் சைடு. இந்த கிட்டு கூட அந்த பெலட்டியர் மாடியூல் வராது. ஸோ அதனால அந்த பெலட்டியர் மாடியூல் தனியாக தான் வாங்கினேன். இப்போ நம்ம இந்த கிட்டெல்லாம் அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்டான சைடில் நம்ம வந்து பெரிய ஹீட் சிங் வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து சும்மா வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மோல்டு வைக்கணும். மோல்டுனா அந்த ஒரு ஃபோம் ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை அந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து அந்த மேலே ஒட்டணும். அதுக்கடுத்து அவங்க கொடுத்துருக்க அந்த தெர்மல் பேஸ்ட்டை ஈக்குவலாக அப்ளை பண்ணணும். தெர்மல் பேஸ்ட் போடுறதுனால அந்த டெம்பரேச்சர் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ மஸ்ட் நீங்கள் வந்து தெர்மல் பேஸ்ட் போட்டு தான் ஆகணும். இப்போ நம்மளோட பெலிட்டர் மாடியூல் அதுக்கு மேலே ஏற்றி வச்சதுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து அந்த பெலிட்டர் மாடியூலோட அந்த கோல்டு சைடுக்கு மேலே நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு அடுத்து அந்த குட்டி ஹீட்ஸிங்க அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வந்து நட்டும் போல்ட்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நட்டும் போல்ட்டுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வச்சு டைட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளோட கூலிங் ஃபேன் அதுக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ அந்த கூலிங் ஃபேனோட அந்த டாப் போர்ஷனில் நம்ம வந்து அந்த ஷீல்டு வைக்க போகிறோம். அந்த ஷீல்டு எதுக்காகனா வெளியேருந்து குச்சி எதுவுமே அந்த ஃபேனில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்காக தான் அந்த ஷீல்டு வைக்கணும். இந்த ஃபேன் எப்படி வைக்கணும்னா, அதாவது அந்த கூலிங் ஃபேனோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அந்த பெரிய ஷீல்ட்ஸிங்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நண்பா தன்பீஸ். அதுக்கடுத்து 4 சைட்லையும் ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பெலிட்டர் மாடியூல் கிட்ட இப்போ நம்ம வந்து பக்காவாக செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து 2 பீஸ் தேவை. ஸோ இப்போ நம்ம வந்து 2 பீஸுமே பக்காவாக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் நம்ம ஏசியோட பாடியில் செட் பண்ணோம். ஸோ அதுக்கான ஹோலை நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். கூடவே அது சர்வோ டெஸ்ட் வைக்கிறதுக்காக 2 ஹோல்ஸையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சர்வோ டெஸ்டர் எடுத்திருக்கேன். அந்த சர்வோ டெஸ்டருக்கு வெளியே இருக்க அந்த ஷீட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த சர்வோ டெஸ்ட்டை நம்ம வந்து ஒரு சைடில் மாற்றி வச்சதுக்கு அடுத்து நம்ம CPU ஃபேன்லேருந்து வர அந்த பாசிட்டிவ் வயர்ஸ் எல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த நெகட்டிவ் வயர்ஸை ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம இந்த எல்இடிலேருந்து வர அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர்ஸை ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்களே பாருங்கள். அதாவது நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு வயராகவும் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு வயராகவும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்கும்போது நீங்களே பார்க்கலாம் சூப்பராக ஒர்க் ஆகுறது. இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம இந்த சர்வோ டெஸ்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் செட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வோ டெஸ்ட்டோட அந்த புஷ் பண்ணுற அந்த பட்டன் இருக்குது. அந்த புஷ் பண்ணுற பட்டன் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கும். அதாவது அது வந்து லென்த்து கம்மியாக இருக்கிறனால நம்மளால் புஷ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ரீஃபில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பட்டனோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக. அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியேருந்து ப்ரெஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், அந்த சர்வோ டெஸ்ட்டோட அந்த இன்புட்டில் நான் வந்து 2 வயர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர்ஸ் எடுத்து டேரெக்டாக சார்ஜிங் மாடியூலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, நம்மளோட சர்வோ மோட்டர் ரன் பண்ணதுக்கு 5 வோல்ட்டு தான் தேவை, நம்மளுக்கு 12 வோல்ட் தேவைப்படாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து டேரெக்டாக அதுக்குன்னே தனியாக நம்ம வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிளில் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த சார்ஜிங் மாடியூலில் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும் போது அதோட அவுட்புட்டில் கனெக்ஷன் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுத்தா அது சார்ஜிங்க்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் அதோட மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டுக்கு பக்கத்தில் 2 பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 பின்னில் தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும்.
இப்போ நீங்களே பாருங்க நம்ம ஏசியோட போர்டியோட அந்த பாட்டம் போர்ஷனுக்கு பக்கத்துல நம்ம இப்போ வந்து ஓட்டை போட்டிருக்கோம். அந்த ஓட்டை எதுக்காக போட்டிருக்கோம்னா நம்ம இந்த சார்ஜிங் மாடியூல் அதில் ஏற்றி வச்சு நம்ம ஒட்டதுக்காக தான். இப்போ நம்ம வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி பக்காவாக ஒட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் நம்ம வந்து நம்மளோட மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஏற்றி வச்சதுக்கு அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை. ஸோ ஏற்றினோடனே நீங்களே பார்க்கலாம் பவர் சப்ளை ஒர்க் ஆகுது, ஏன்னா லைட் இண்டிகேஷன் வருது. இப்போ நம்ம இந்த சர்வோ டெஸ்டருக்கு அந்த நோபை நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்களே பாருங்கள் அந்த ஏர் ரெகுலேட்டிங் விங் வந்து மூவ் ஆகுது நீங்களே பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து இந்த சார்ஜிங் மாடியூல் வேணும்னா கொடுத்தா போதும். சப்போஸ் உங்களுக்கு DC to DC ஸ்டெப் டவுன் மாடியூல் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து 12 வோல்ட்லேருந்து அதை வந்து 5 வோல்ட்டுக்கு நீங்கள் கம்மி பண்ணால் போதும். என்கிட்ட அந்த டைமில் அந்த மாடியூல் இல்லாதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட பெல்லிட்டியர் மாடியூல் செட்டு நம்ம வந்து செட் பண்ணதுக்காக இப்போ நம்ம வந்து PVC ஷீட் எடுத்திருக்கோம். அந்த PVC ஷீட்டில் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். எதுக்காகனா நம்மளோட இந்த குட்டி ஹீட்ஸிங் ஏற்றதுக்காக. அதுக்கடுத்து நம்மளோட இந்த பெல்லிட்டியர் மாடியூல் செட்டை ஏற்றி வச்சதுக்கு அடுத்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் 2 பிளைவுட் குட்டி பீசஸ் நம்ம வந்து சைடில் வச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ஹீட்ஸிங் பக்கத்தில் ஏதாவது கேப் இருந்துச்சுல நீங்கள் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி சீல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கிட்லேருந்து வர எல்லா பாசிட்டிவ் வயர்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வயரை கம்பைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நெகட்டிவ் வயர்ஸ்க்கும் நம்ம பண்ணணும். இப்போ நம்மளோட ஏசியோட பாடிக்கு சைடில் நம்ம வந்து சுவிட்சை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி சுவிட்ச் கனெக்ஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை நம்ம போட்ட அந்த ஹோலில் நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்லேருந்து அந்த வயரோட எண்டை நீங்கள் வந்து அந்த கூலிங் ஃபேன் பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து DC ஃபீமேல் போர்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா கடைசியில் நான் இந்த போர்ட்டை மாற்றிடுவேன். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்றது இல்லை. கடைசியில் நான் வந்து என்ன போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். இப்போ நம்மளோட இந்த போர்ட்லேருந்து வர அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயசை நம்ம வந்து ஒன்றா வச்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து வர அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயசை கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்லேருந்து வர அந்த பாசிட்டிவ் வயசை நம்ம வந்து இது கூடவே சேர்த்து கனெக்ட் பண்ணணும். அப்புறம் கனெக்ட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயசில் ஒன்றா டச் ஆகி ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதுக்கு மேலே க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த போர்ட்டை வந்து சைடில் ஓட்டையை போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பெல்லட்டியர் மாடியூல் செட் பண்ண அந்த விண்ட் சீட்டில் நம்ம வந்து விண்ட் டனல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது வெளியே இருக்க அந்த ஏரை வந்து உள்ளே சக் பண்ணதுக்கான அந்த போர்ஷன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து PVC பைப்பை இப்படி பாக்ஸ் ஷேப்பில் இப்படி பெண்ட் பண்ணி அதை நான் வந்து இப்படி செட் பண்ணி வைக்க போகிறேன். அதை நம்ம வந்து நம்மளோட இந்த ஹீட் சிங்க் பக்கத்தில் வர மாதிரி நம்ம வந்து இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் கிக் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த PVC ஷீட்டை நம்மளோட ஏசியோட பாடிக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த விண்டை வந்து வெளியேருந்து உள்ளே இழுக்கிறதுக்கான அந்த ஒரு போர்ஷனை நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அதாவது அந்த ஒரு போர்ஷனுக்கான நம்ம வந்து ஓட்டையாக போட போகிறோம். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், சைடில் நான் இப்போ வந்து இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த பாக்ஸு கிட்ட நம்மளோட இந்த விண்ட் டனல் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது அந்த பாக்ஸ் PVC பைப்பை அதுக்கிட்ட வர மாதிரி வச்சதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் கிக் யூஸ் பண்ணி கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. சப்போஸ் அதுக்கிட்ட ஏதாவது லீக் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் நீங்கள் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லா பாசிட்டிவ் வயர்ஸும் ஒன்றா கம்பைன் பண்ணியாச்சு, அப்படியே நெகட்டிவ் வயர்ஸை கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள், நம்மளோட அந்த DC சாக்கெட்டை நான் இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து இப்படி நான் வந்து லிப்போ பேட்டரியோட இந்த கனெக்டரை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கனெக்டரோட நேமை சைடில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கனெக்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து 10 ஆம்ப் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அந்த 10 ஆம்ப் பவர் சப்ளை அந்த போர்ட்டால் தாங்க முடியாது. ஸோ அதனால இந்த போர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ட் யூஸ் பண்ணனால சேஃபாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த கனெக்ஷன் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ
இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்லேருந்து அந்த வயரை நீங்களே பார்க்கலாம். நான் இப்போ வந்து அதோட பொசிஷனை மாற்றி வச்சு நம்ம இப்போ வந்து ஃப்ளஷ் குயிக் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிருக்கோம். அதாவது க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பொசிஷனை கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் டிடெக்ட் ஆகும். ஸோ ஏன்னா இப்போவே சொல்லிடுறேன், இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த ஏசிக்குள்ள இருக்க டெம்பரேச்சர் தான் டிடெக்ட் பண்ணுவே தவிர அந்த ஏசிலேருந்து வெளியே வர அந்த காற்றோட டெம்பரேச்சர் இதை டிடெக்ட் பண்ணாது. இப்போ நம்மளோட ஏசியோட அந்த டாப் போர்ஷனை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். வேணும்னா ஃப்ளஷ் குயிக் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நான் அந்த டாப் போர்ஷனை நான் வந்து ஸ்க்ரூ பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து 4 PVC பைப்போட சீட்டை நம்ம வந்து இப்படி சைடில் வச்சு இப்படி ஒட்டி வச்சிருக்கேன். அந்த போர்ஷன் வழியாக தான் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம வந்து PVC சீட்டை நம்மளோட ஏசிக்கு மேலே வச்சு நம்ம வந்து கவர் பண்ணி 4 சைட்லையும் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக நம்ம இந்த ஏசியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஏசி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அரௌண்ட் 3 days ஆச்சு. நம்ம இந்த ஏசியை நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு இந்த பெயிண்டிங்கும் பவர் சப்ளையோட கனெக்ஷன் மட்டும் பாக்கி இருக்குது. ஃபைனலி நம்மளோட ஏசி ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது நம்ம நண்பீஸ். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், மேலே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்க்ரூ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ள ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டாப் போர்ஷனை நீங்கள் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த தெர்மோமீட்டர்லாம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து உள்ளே வந்து பேட்டரி போடல. ஸோ இந்த பேட்டரி போடணுன்னா கூட நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் தான் பேட்டரி போட முடியும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ நீங்களே பாருங்கள், ஸ்விட்ச் இருக்குது. அப்புறம் இதை நான் ஒன்று சொல்ல விட்டுட்டேன், நீங்கள் வந்து இந்த வயரை நீங்கள் வந்து இந்த வரை கீழே வரையாக நீங்கள் பாஸ் பண்ண வைக்கலாம். நான் அப்போ யோசிக்காமல் இங்கே வச்சுருந்தேன். ஸோ இது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இதில் மட்டும் நீங்கள் வந்து இந்த வயர்ஸை மட்டும் கீழே வரையாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நீங்கள் வந்து நான் இப்போ வந்து மேலே பாஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் இந்த போர்ஷனில் கீழே இந்த போர்ஷனில் பாஸ் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு தெரியாது நண்பீஸ் இங்கே வயர் இருக்கிறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை வந்து அந்த லிப்போ பேட்டரியோட கனெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டரியில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பின்னாடி ஹீட் சிங்கு வச்சுருக்கோம், ஹீட் சிங்கும் கூலிங் ஃபேன்ஸும். ஸோ இந்த வழியாக தான் நம்மளுக்கு வந்து ஹீட்டர் எஜெக்ட் ஆகும். அந்த பெலிட்டியர் மாடலேருந்து வர அந்த ஹீட்டர் எஜெக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்மளோட இந்த தெர்மோமீட்டர் மேலாம் டேப் போட்டு வந்துட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அந்த சைட்லலாம் பெயிண்ட் அப்ளை ஆகக்கூடாது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி நம்மளோட ஏசியோட பெயிண்டிங் எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பவர் சப்ளை தான் கொடுக்க போகிறோம் நம்மளோட ஏசிக்கு. நம்மளோட இந்த ஏசியை பவர் பண்ணதுக்காக நம்ம இப்போ வந்து 12 volt 10 amp SMPS தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த SMPSை நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து கூட வாங்கலாம். ஸோ நம்மளோட SMPSக்கு நம்ம இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து அந்த பிளக் கோட் இருக்குல்ல நண்பா, ஸோ அந்த பிளக் கோட்லேருந்து வர அந்த வயர்ஸை நம்ம வந்து 2 வயர்ஸை நம்ம வந்து ஃப்ரண்டில் இருக்க அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த 2 பின்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர்ஸை நம்ம இப்போ வந்து இப்படி நடுவில் இருக்க அந்த 2 பின்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பாக்ஸுக்கு மேலே பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அந்த ஏசிக்கான கனெக்ஷன் எதுன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கான கனெக்ஷன்லாம் எதுன்றதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல நம்ம இப்போ வந்து கனெக்டரை வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து ஏசிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த கனெக்டரோட மேல் போட்டு தான் நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ஏசி ரன் ஆகுதா இல்லையன்றதை பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் ஆனோடனே நம்மளுக்கு இந்த சர்வோ மோட்டர் நம்ம இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுறதை நீங்களே பார்க்கலாம். புஷ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ஆட்டோ ஸ்விங் கூட இருக்குது. இப்போ நம்ம இந்த பவர் சப்ளைக்கான அந்த கனெக்டர் அதில் ஏற்றினதுக்கு அடுத்து உங்கள் ஏசியோட அந்த விங்கை வேணும்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து SMPSல பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள், ஏசி ஃபுல்லாகவே ரன் ஆகுறதை நீங்களே பார்க்கலாம். லைட்டு ஃபஸ்ட்டு எரியுது. இப்போ நான் வந்து ஃப்ரண்டில் இருக்க அந்த கூலிங் ஃபேனை நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ஏசிக்குள்ளே இருக்க அந்த கூலிங் எவ்வளோ வர மேக்ஸிமம் போகிறதுன்றதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் இந்த ஏசிக்கு நீங்கள் வந்து பவர் சப்ளை லிப்போ பேட்டரியில் கொடுத்தீங்கன்னா லிப்போ பேட்டரி தாங்காது. இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம இப்போ ஏசியை வந்து 8 minutes கிட்ட நம்ம இப்போ ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 8 minutesல ரன் ஆனதில் எவ்வளோ கூலிங் ஆகிருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் நம்ம ஏசிக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் தான் இது காட்டுது, வெளியே இருக்க டெம்பரேச்சர் இல்லை. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஏசி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 34 டிகிரியில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஏசி ரன் ஆகி 8 minutesக்கு அப்புறம் நீங்களே பாருங்கள் 28 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த நம்மளோட டெம்பரேச்சர் 6 டிகிரி கிட்ட கம்மியாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. ஏன் நான் ஃபஸ்ட்டே கூலிங் ஃபேன் ஆன் பண்ணேன்னா, கூலிங் ஃபேன் ஆன் பண்ணிங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இவ்வளோலாம் கம்மியாகாது.
ஏன்னா உள்ள இருக்க அந்த கூலிங் அப்படியே வெளியே வந்துடுறதுனால ஏன்னா அந்த டெம்பரேச்சர் டிஸ்பிளேல இவ்வளோலாம் கம்மியாக காட்டாது. ஏசிக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங்கான காற்று வருமே தவிர இந்த ஏசி வந்து ஒரு ஃபுல் ரூம் எல்லாம் கூல் பண்ணுற அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. அப்படின்னா இது வேஸ்ட்டாக கேட்டிங்கன்னா அப்படி நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பக்கத்தில் இருந்தீங்கன்னா நல்லாவே கூலிங்கான காற்று வருது. இது வந்து ஃபுல் ரூம் கூல் பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா இதோட பேக் சைடில் வந்து ஹீட்டாக ரிஜெக்ட் ஆகும். அதே இதோட ஃப்ரண்ட் சைடில் கோல்டாக ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த ஃப்ரண்ட் சைடில் மட்டும் தான் கோல்டாக இருக்குமே தவிர பேக் சைடில் ஹீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஏசியோட லுக் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.